நல்ல சூடான சாதத்தில் இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் கொஞ்சமாக போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா படன்னு பொரிஞ்சதும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. கடாயில் 100 ml நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாதிரி வந்ததும் புளி தண்ணி சேர்த்துட்டு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்ச பொடியையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே கொதிக்க விடுங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க.